ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சீக்கிரமாக கேரட் பொரியல் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா துருவி எடுத்து வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் பொரியல்னால். முக்கியமாக கண்ணுக்கு ரொம்பவே நல்லது கேரட் பொரியல். அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. வாரத்தில் ஒரு டைமாவது கேரட் கொடுங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 6-8 நிமிஷம் காய் நல்லா வதங்கி வந்ததுன்னா கேரட் பொரியல் ரெடி. தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சீக்கிரமாக கேரட் பொரியல் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா துருவி எடுத்து வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் பொரியல்னால். முக்கியமாக கண்ணுக்கு ரொம்பவே நல்லது கேரட் பொரியல். அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. வாரத்தில் ஒரு டைமாவது கேரட் கொடுங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 6-8 நிமிஷம் காய் நல்லா வதங்கி வந்ததுன்னா கேரட் பொரியல் ரெடி. தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.